உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். செஞ்சியில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கை பேரணி. தமிழ்நாடு அரசின் நியாய விலைக் கடைகளில் இந்தோனேசியா, மலேசிய பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய்களை மானிய விலையில் வழங்கக் கோரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை பேரணி நடைபெற்றது. இந்தியா விவசாய நாடு. விவசாயிகள் இந்நாட்டின் முதுகெலும்பு. ஆனால் 72% எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகும் அவலம். உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் கொடுமை. உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல், மானியம் வழங்காமல் இந்தோனேசிய, மலேசிய பாமாயிலை லிட்டர் ரூ.100க்கு தமிழ்நாடு அரசு வாங்கி ரூ.25க்கு நியாய விலைக் கடைகளில் விற்பனை. அதாவது 1 லிட்டருக்கு ரூ.75 மானியம் கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2 கோடி லிட்டர் பாமாயிலை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து வருகிறது. தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை சுமார் ரூ.1800 கோடியை ஆண்டுதோறும் மானியமாக பாமாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் 66வது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறது. மேலும் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள தென்னை விவசாயிகளாலும் விவசாய சங்கங்களாலும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடந்த 2019 ரூ.20க்கு விற்பனையை கொண்டிருந்த தேங்காய் தற்போது ரூ.10க்கு மட்டுமே விற்பனையாவதால் தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களில் உள்ள 20 லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையான நஷ்டத்தில் உள்ளார்கள். நிலக்கடலை விவசாயிகள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் கடும் கஷ்டத்தில் உள்ளார்கள். பிரதமர் மோடி அவர்கள் தனது நண்பர் அதானி பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியாவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை குவிப்பதற்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை ரத்து செய்து இந்தியாவின் 1,10,00,000 தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்துள்ளார். மத்திய, மாநில அரசுகளின் செயலால் இனியும் பொறுத்திருந்தால் நாம் அகதிகளாக வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த வாக்குறுதியையும் நமது கோரிக்கையையும் நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களிடமும் அதிகாரிகளிடமும் சந்தித்து வலியுறுத்தி கொண்டும் போராட்டங்களை நடத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை நிறைவேற்ற கோரி 29/3/2024 சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே சங்கத்தின் சார்பில் திருப்பூர், திண்டுக்கல், நாமக்கல், திருச்செங்கோடு, தேனி மாவட்டம் உத்தமபாளையம், மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஆகிய இடங்களில் கடந்த 2 வாரங்களில் இதே கோரிக்கைக்காக மாபெரும் கோரிக்கை பேரணிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பேரணியை சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சு. முத்து விஸ்வநாதன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சங்கத்தின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் செஞ்சி ரமேஷ், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ், விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல், தருமபுரி மாவட்ட செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் நேதாஜி, ஏழுமலை கரும்பு விவசாயிகள் அணி மாநில செயலாளர் சக்திவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக மயிலாடுதுறை அக்ரோ சிவக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். தருமபுரி மாவட்டத்திலிருந்து மாவட்ட அவைத்தலைவர் பழனியப்பன், மாவட்ட அமைப்பு செயலாளர் பாலவாடிமணி மற்றும் பாண்டு, ரத்னவேல், குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து மாவட்ட அவைத்தலைவர் பிரபாகரன் மற்றும் தேவராஜ், கண்டிகை ஜோதி, புருஷோத்தமன், கிருஷ்ணமூர்த்தி நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கீழ்பண்ணாத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபி, மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், வடக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் வனிதா, மாவட்ட அமைப்பு செயலாளர் போலூர் நடராஜ், அரும்பாக்கம் கோவிந்தசாமி, சிறுநாத்தூர் தலைவர் பரந்தாமன், கீழ்பண்ணாத்தூர் பேராட்சி செயலாளர் சதாசிவம், கீழ்பண்ணாத்தூர் ஒன்றிய இயற்கை விவசாயிகள் அணி செயலாளர் தணிகாச்சலம், அமைப்பு செயலாளர்கள் பண்டேரி, இளைஞரணி செயலாளர் சக்திவேல் ஆகியோருடன் செங்கம் கிழக்கு ஒன்றியத்திலிருந்து அண்ணாமலை பெருமாள், சிவானந்தம், முனுசாமி, சவுந்தர் ஆகியோருடன் செங்கம் மேற்கு ஒன்றியத்திலிருந்து ரவீந்திரன் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்ட அவைத்தலைவர் ஏழுமலை, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஏழுமலை, மாவட்ட துணைச் செயலாளர்கள் மேல்மறையனூர் சரவணன், சதீஷ் வீராசாமி, மாவட்ட இயற்கை விவசாயிகள் அணி செயலாளர் அருண் பாண்டியன், வல்லம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன், மேல்மலையனூர் செயலாளர் வெங்கடேஷ், வடிவேல், செஞ்சி ஒன்றிய செயலாளர் சிவசுரேஷ், பழனி ராஜ்குமார் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்ட அவைத்தலைவர் உலகநாதன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சாந்தி, சரவணன், ராஜேந்திரன், மணிகண்டன், கேசவன் ஆகியோருடன் மரக்காணம் ஒன்றிய அவைத்தலைவர் வேணுகோபால், ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், மயிலம் ஒன்றிய அவைத்தலைவர் முருகன், ஒன்றிய செயலாளர் முத்துவேல், ஓலக்கூர் ஒன்றிய அவைத்தலைவர் நாராயணன், ஒன்றிய செயலாளர் தனுஷ், ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் தம்பூபதி, செயலாளர் சுரேஷ் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஐயனார் குமார், வழக்கறிஞர் ஆனந்தராமன் ஆகிய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
செஞ்சியில் இன்று நடைபெற்ற பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டது திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தொடர் போராட்டம் காரணமாக அதிமுக, நாம் தமிழர், பாமக ஆகிய அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் நமது கோரிக்கையை சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.